ஒன்றிணைப்பி அதிகாரம் 8 ஜீவ விருட்ச தரிசனத்தை லேகி காணுதல். அதன் கனியை அவன் புசித்து தன் குடும்பத்தாருக்கு அவற்றை செய்ய ஆசைப்படுதல். அவன் ஒரு இருப்புக்கோலையும் இடுக்கமும் நெருக்கமுமான பாதைகளையும் மற்றும் மனுஷர்களையும் மூடு பணிகளையும் காணுதல். சாராயா நெப்பி சாம் கனியை புசித்தல். ஆனால் லோமுவேலும் மறுத்தல். ஏறக்குறைய கிமு 600 வருஷம் முதல் 592 வரை. வசனம் 1. நாங்கள் எல்லா பிரகாரமான ஒவ்வொரு வகையிலுமுள்ள விதைகளையும் ஒவ்வொரு தனி வகையிலுள்ள மற்ற ஒவ்வொரு கனியையும் வகையிலுமுள்ள விதைகளையும் சேர்த்து வைத்தோம். என் தகப்பன் வனாந்தரத்திலே தங்கியிருந்த பொழுதோ அவர் எங்களை நோக்கி, இதோ நான் ஒரு சொப்பனம் கண்டேன். வேறு வார்த்தைகளில் நான் ஒரு தரிசனத்தையும் கண்டேன் என்றார். 3. இதோ நான் கண்ட காரியத்தை நிமித்தம் நெப்பி மற்றும் சமை பற்றி கர்த்தரில் களி கூறுவதற்கு எனக்கு காரணம் உண்டு. அதனால் அவர்களிடம் பல சந்ததியாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என என்னை காரணம் உண்டு. 4. ஆனால் இதோ லாமோன் மற்றும் லோமுவேல் உங்களை குறித்து நான் மிகவும் அஞ்சுகிறேன். ஏனெனில் இதோ நான் என் சொப்பனத்திலே ஒரு மந்தாரமான இருண்ட வனாந்தரத்தை கண்டேன் என நினைக்கிறேன். வசனம் 5. நான் ஒரு மனுஷனை கண்டேன். அவர் வெள்ளை அங்கியை அணிந்திருந்தார். பின்பு அவர் எனக்கு முன்பாக நின்றார். வசனம் 6. அவர் என்னிடம் பேசினார் மற்றும் நான் அவரை பின்தொடர்ந்து செல்ல அழைத்தார். வசனம் 7. நான் அவரை பின்தொடர்ந்த போதோ ஒரு இருண்ட மந்தாரமான பால் நிலத்திலே இருப்பதை நான் பார்த்தேன். வசனம் 8. நான் பல மணி நேரங்களாக இருளிலே பயணம் செய்த பின்னர் அவருடைய உக்கிரமமான திரளான இரக்கங்களின்படியே என் மீது இரக்கமாயிரும் என கர்த்தரிடத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். வசனம் 9. நான் கர்த்தரிடத்தில் ஜெபித்த பின்னர் நான் ஒரு பரந்த விசாலமான வெளியையும் கண்டேன். வசனம் 10. நான் ஒரு விருட்சத்தை கண்டேன். அதன் கனியை ஒருவரை மகிழ்ச்சிக்க கூடியதாய் இருந்தது. வசனம் 11. நான் போய் அதிலிருந்த கனியை புசித்தேன். நான் முன்னில் சுவைத்த எல்லாவற்றையும் காட்டிலும் அது மிகவும் மதுரமாய் இருந்ததை கண்டேன். ஆம், அதிலிருந்து கனி வெண்மையாய் நான் என்றென்றைக்கும் கண்ட எல்லா வெண்மையையும் மிஞ்சுவதாய் இருக்க கண்டேன். வசனம் 12. நான் அதிலிருந்த கனியை புசித்த பொழுதோ அது என் ஆத்துமாவை மிகுந்த மகிழ்ச்சியால் நிறைந்தது. ஆகையால் என் குடும்பத்தினரும் அதை புசிக்க வேண்டும் என்று வஞ்சிக்க தொடங்கினான். ஏனெனில் அது மற்ற எல்லா கனிகளையும் விட விரும்பத்தக்கது என்று நான் அறியேன். 13. என் குடும்பத்தாரையும் ஒருவேளை கண்டுபிடிக்கலாம் என்று நான் கண்களை சுற்றிலும் ஏறெடுத்ததால் நான் தண்ணீருள்ள ஒரு நதியையும் கண்டேன். அது நெடுக ஓடிற்று. மேலும் நான் புசித்து கொண்டிருந்த கனியில் இருந்த விருட்சத்தின் பக்கத்தில் அது இருந்தது. 14. எங்கிருந்து வந்தது என்று கண்டுபிடிக்க நான் பார்த்தேன். கொஞ்சம்
தூரத்துக்கு அப்பால் அதனுடைய ஊற்று கண்ணை கண்டேன். மேலும் அதனுடைய ஊற்றுக்கண் அருகிலே உன்னுடைய தாய் சாராய், சாம் மற்றும் நெபி கண்டேன். மேலும் அவர்கள் அங்கே போக வேண்டுமென்று தெரியாதவர்களைப் போல நின்று கொண்டிருந்தார்கள். 15 நான் அவர்களிடத்திலே சைகை காட்டினேன். மேலும் அவர்கள் என்னிடத்தில் வந்து எல்லா கனிகளையும் விட விரும்பத்தக்க அந்த கனியை புசிக்க வேண்டுமென்று உரத்த குரலில் அவர்களிடத்தில் சொன்னேன். வசனம் 16 அவர்கள் என்னிடம் வந்து அந்த கனியை புசித்தார்கள். வசனம் 17 லாமோன் லோமுவேல் வந்து கனியை புசிக்க வேண்டுமென நான் ஆசைப்படேன். ஆகையால் அவர்கள் ஒருவேளை பார்க்கலாம் என்று என் கண்களை ஆற்றின் ஊற்றுக்கண்ணை நோக்கி ஏறெடுத்தான். 18 நான் அவர்களை கண்டேன், ஆனால் அவர்கள் என்னிடம் வந்து கனியை புசிக்கவில்லை. 19 ஒரு இருப்புக்கோலை நான் கண்டேன். அது நதியின் கரையோரமாக நீண்டு நான் நின்று கொண்டிருந்த விருட்சத்திற்கு நடத்தி சென்றது. 20 நான் அருகிலே நின்று கொண்டிருந்த விருட்சம் வரைக்கும் இருப்புக்கோள் அருகிலே வந்து நெருக்கமுமான பாதை நெடுக்க வருவதை நான் கண்டேன். அது மேலும் ஊற்றுக்கண் பக்கத்தில் ஒரு உலகம் போல இருந்த ஒரு பரந்த விசாலமான நிலத்திற்கு வழி நடத்தியது. 21 நான் எண்ணில் அடங்கா ஜனங்க கூட்டத்தையும் கண்டேன். அதிலே பலர் நான் நின்று கொண்டிருந்த விருட்சத்திற்கு நடத்தி சென்ற பாதை அடைய வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் முன்னேறி சென்றார்கள். 22 அவர்கள் வந்து விருட்சத்திற்கு நடத்தி சென்ற பாதையிலே செல்ல தொடங்கினார்கள். 23 அங்கே ஒரு இருள் மூடு பனி எழும்பியது. ஆம், அந்த மிக பெரிய மூடு பனி அந்த பாதையிலே செல்ல தொடங்கினவர்கள் தங்கள் வழி தவறி அலைந்து போய் காணாமற்று போகாமற்கும் இருந்தது. 24 மற்றவர்கள் முன்னேறி செல்வதை நான் கண்டேன். மேலும் அவர்கள் வந்து இருப்புக்கோலின் நுனியை பிடித்தார்கள். அவர்கள் முன்னேறி சென்று விருட்சத்தின் கனியை புசிக்கும் மட்டும் இருப்புக்கோலை பற்றி பிடித்து இருளின் மூடு பனியிலே முன்னேறினார்கள். 25 அவர்கள் விருட்சத்தின் கனியை புசித்து பிறகு அவர்கள் வெட்கப்பட்டவர்கள் போலாகி அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்தார்கள். 26 என் கண்களை நான் சுற்றி முற்றிலும் ஏறெடுத்து ஒரு பெரிய விசாலமான கட்டிடத்தை நீர் உள்ள நதிக்கு மறு பக்கத்தில் கண்டேன். மேலும் அது உயர்ந்த பூமிக்கு மேலே காற்றிலே இருப்பதை போல அது நின்றது. 27 அது முதியோரும் இளைஞரும் ஆண்களும் பெண்களும் ஜனத்தில் நிரப்பப்பட்டிருந்த. மேலும் அவர்கள் ஆடைகளில் தன்மை மிகவும் அருமையாய் இருந்தது. மேலும் வந்து கனியையும் புசிக்கிறவர்களுக்கு நேராக தங்கள் விரல்களை நீட்டி பிரகாசம் செய்யும் மனநிலைகளில் அவர்கள் இருந்தார்கள். 28 அவர்கள் நிந்தித்தவர்கள் நிமித்தம் கனியை ருசி பார்த்து பின்பும் அவர்கள் வெட்க கொண்டவர்களாகி அவர்கள் தவிர்க்கப்பட்ட பாதைகளில் தவறி சென்று காணாமற்று போனார்கள். 29 அப்பொழுது நெப்பியனாகிய நான் என் தகப்பனின் எல்லா வார்த்தைகளையும் சொல்லப் போவதில்லை. 30 ஆனால் சுருக்கமாக எழுத வேண்டுமென எனில் இதோ மற்ற திரளான ஜனங்கள் முன்னேறுவதை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் முன்பாக வந்து இருப்புக்கோள்களின் நுனியை பிடித்து கொண்டார்கள். மேலும் அவர்கள் வந்து கீழே விழுந்து விருட்சத்தின் கனியை புசித்து மட்டும் தொடர்ந்து இருப்புக்கோலை இறுக்கமாக பிடித்து அவர்கள் தங்கள் வழிகளை முன்னேறி சென்றார்கள். 31 மற்ற திரளான ஜனங்கள் அந்த பெரிய விசாலமான கட்டிடத்திற்கு நேராக தங்களை வழி உயர்வதை அவர்கள் கண்டனர். 32 பலர் நீரூற்றொன்றின்
ஆழங்களிலே அமிழ்ந்து போனார்கள். மேலும் அவர்கள் பார்வையில் இருந்து பலர் காணாமற்று போனார்கள். அறியாத பாதைகள் அலைந்தனர். 33 அந்த விசித்திரமான கட்டிடத்திற்குள் நுழைந்த கூடுமென மிகவும் பெரிதாய் இருந்தது. மேலும் அவர்கள் அந்த கட்டிடத்தினுள் நுழைந்த பின்னர் எண்ணெயையும் கனியையும் புசித்து கொண்டு இருந்தவர்களையும் இகழும்படியாய் விரல்களை காண்பித்தார். ஆனால் நாங்களோ அவர்கள் மேல் கவனம் செலுத்தவில்லை. 34 அவைகளை என்னுடைய தகப்பனின் வார்த்தைகள் அவற்றுக்கு செவி கொடுத்தவர்கள் அனைவரும் வழியே தவறினார்கள். 35 லாமோன் லோமுவேல் கனியை புசிக்கவில்லை என்று என் தகப்பன் சொன்னார். 36 தன்னுடைய சொப்பனம் அல்லது தரிசனத்தின் வார்த்தைகள் அனைத்தையும் என் தகப்பன் பேசிய பின்பு ஒரு தரிசனத்தில் அவர் கண்ட காரியங்கள் நிமித்தம் லாமோன் லோமுவேல் அவர் மிகவும் பயந்தனர் என்று எங்களிடத்தில் அவர் சொன்னார். ஆம், அவர்கள் கர்த்தரின் பிரசன்னத்தில் இருந்து தள்ளப்படக்கூடுமோ என்று அவர்கள் பயந்தனர். 37 அவரின் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று ஒருவேளை கர்த்தர் அவர்களுக்கு இரக்கமாயிருந்து அவர்கள் தள்ளிவிட மாட்டோம் என்று ஒரு உருக்கமான பெற்றோரின் எல்லா உணர்ச்சிகளையும் கொண்டு அவர்களுக்கு அவர் புத்தி சொன்னார். ஆம், என் தகப்பன் அவர்களிடம் பிரசங்கம் செய்தார். 38 அவரிடத்தில் அவர் பிரசங்கித்த பல காரியங்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து பின் அவர்களை கர்த்தரின் கட்டளைகளுக்கு கைக்கொள்ளுமாறு கட்டளையிட்டார். பின்னர் அவர்களிடத்தில் பேசுவதை நிறுத்தினார்.